பிரதமர் மோடியை சுற்றும் தமிழக அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்களின் படையெடுப்பு உள்ளிட்டவற்றால் நாட்டின் தலைநகரை நோக்கி தமிழக அரசியல் களம் மாறிவிட்டதா என்று எண்ணத் தோன்றும் அளவிற்கு அரசியல் சூழல் மாறியிருக்கிறது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 2 நாட்கள் டெல்லியில் முகாமிட்டு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசிய நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எப்போது சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது? அதற்காக நேரம் ஏதேனும் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கும் தகவல்கள் என்னென்ன? சென்ற வாரம் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசிய அதே சமயத்திலேயே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கோரி சென்னையிலிருந்து பிரதமர் அலுவலகத்துக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையிலே பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் குஜராத்திலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தற்போது அவர் குஜராத்திலே இருக்கிறார். அவர் திரும்பி வரும் நாளான நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை என்று நேரம் ஒதுக்குவதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு என்றாலும் தமிழகத்திலே தற்போது கடுமையான வறட்சி நிலவுகிறது. அதற்காக தமிழக முதல்வர் மத்திய அரசிடம் நிவாரணம் கோரி மனு அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமர் அலுவலக அதிகாரிகளும் தமிழக முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளும் தற்போது இதற்கான நேரம் இறுதி செய்யும் வேலையை முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். புதன்கிழமை காலை 11:45 மணிக்கு இந்த சந்திப்பு நடக்கலாம் என பிரதமர் அலுவலக அதிகாரிகள் சொல்கிறார்கள். பன்னீர்செல்வம் சந்தித்து அதன் அரசியல் சூடு அடங்குவதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கிறார் எனும்போது இதன் பின்னணி தகவல்கள் என்ன என்பது பற்றி கட்சி வட்டாரங்கள் என்ன பேசுகின்றன? இரண்டு அணிகளுக்கும் கடுமையான போட்டி நிலவி வருவது நன்றாகவே தெரியும். அதிலே ஓபிஎஸ் அணிக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மத்திய அரசின் ஆதரவு இருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்த சூழ்நிலையில்தான் சென்ற வாரம் ஓபிஎஸ் டெல்லி வந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். பின்பு நரேந்திர மோடி ஓபிஎஸ் சந்திப்பை தொடர்ந்து பாரதிய ஜனதா மற்றும் ஓபிஎஸ் அணிக்கு இடையே எப்படி உறவு இருக்கும், இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படக்கூடியும் என்பது பற்றி பல்வேறு சர்ச்சைகள் நடந்திருந்தன. ஆகவே அதே சமயத்திலே இந்த சூழ்நிலை இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகவே வேறு எதிர்க்க அணியுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தான் தற்போது தமிழக முதல்வர் பழனிசாமி இங்கே வந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. ஓர் அணியை சேர்ந்தவர்கள் சந்தித்துவிட்டு சென்ற உடனேயே இன்னொரு அணியை சேர்ந்தவர்களும் வந்து சந்திப்பது நாங்களும் மத்திய அரசுக்கு நெருக்கமாகத்தான் இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தும் வகையிலே இருக்கும் என அரசியல் ரீதியாக கட்சியை சேர்ந்தவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இதை தவிர ஏற்கனவே சமீபத்திலே தமிழக அமைச்சர்கள் தங்கமணி, சம்பத், வேலுமணி ஆகியோர் டெல்லி வந்திருந்தார்கள். டெல்லியிலே பல்வேறு மத்திய அமைச்சர்களை சந்தித்திருந்தார்கள். இதிலே தங்கமணி பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்புகள் பெரும்பாலும் மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் என்று சொல்லப்பட்டாலும் அரசியல் ரீதியாக இரண்டு அணிகளுக்கும் இடையே பாரதிய ஜனதா மற்றும் மத்திய அரசுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்கான கடுமையான போட்டி நிலவுகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது.